வா ஸ்னேகா, இதான் இனி நம்ம ஆபீஸ். அடேங்க அப்பா, வாவ், இது எப்ப நடந்துச்சு? அதாவது ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இது ஆபீஸ்னு சொல்ல ரொம்ப உறுத்துது. ஆனா நம்ம உட்காந்து வேலை பார்க்க ஒரு இடம் வேணும். என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலா இந்த இடத்த சும்மா போட்டு வச்சிருந்தான். அது எதுன்னு சொல்லி வாடகை சொன்னான். நான் ஃப்ரெண்டு தானே, ஒரு 5000 வச்சுக்கடா அப்படின்னு சொன்னேன். ஓகே சொல்லிட்டான். ஆக்சுவலா எங்க வீட்டையே ஆபீஸா மாத்தலாம். என்ன இந்த ராஜியோட தொல்லை தான் தாங்க முடியாது. இந்த உமா செஞ்ச காரியத்தை பத்தியா? அவளுக்கு எவ்வளவு தைரியம் பாரு. உங்க தங்கச்சி தனி குடுத்துன போய் எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம பேங்க் வேலையை முதல்ல முடிக்கணும். இந்தாங்க, இதை ஃபில் அப் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் உமாவோட திமிர பாத்தியா? நான் தான் வேணான்னு உதறி விட்டு வந்துட்டேன்ல, அப்புறம் என் குடும்பத்தோட ஓட்டணும். பெரிய இவ அப்படியே அவ என்ன வந்தா பண்ணா பத்தியா? அவதான் என்னமோ என் குடும்பத்தையே தாங்குற மாதிரி சீன் போடுறா. சார், இந்த ஃபார்மை முதல்ல ஃபில் அப் பண்ணுங்க சார். இந்தாங்க, ஃபில் அப் பண்ணுங்க. என் தங்கச்சி புருஷனை எப்படி கவர் பண்ணானே தெரியல. அவன் மிலிட்டரிக்காரன் புத்திசாலின்னு நினைச்சேன். அவன் என்னன்னா என்கிட்ட ஓவரா உமா புகழ் பாடுறான். சார், நம்ம இன்வெஸ்ட் பண்ண போற அமௌண்ட், மிஷனரி டீடைல்ஸ் அது எல்லாத்தையுமே அதுல ஃபில் அப் பண்ணணும் சார். தெரியுமா, எங்க அம்மா அதுக்கு மேல உமா இதை செஞ்சா, உமா அதை செஞ்சா, உமா கிரைண்டர்ல போய் மாவு அரைச்சா, உமா வாசல கோலம் போட்டா, உமா 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 உமா. அடுத்து எங்க அம்மா உசுர வாங்க போறா. இத சொன்னா எங்க அம்மாவுக்கு புரியவே புரியாது. லூசா சார் நீங்க? உங்க அம்மா இங்க இல்ல, இங்க நம்ம வேலை பார்க்க வந்திருக்கோம். நீங்க வேலையை பாருங்க. இல்ல ஸ்னேகா, உமா நடிக்கிறா, பயங்கரமா நடிக்கிறா, உடம்பெல்லாம் நடிப்பு. சார், அவங்க எதுக்காக நடிக்கணும்? இல்ல ஸ்னேகா, அவ எங்க வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அங்க எதுவுமே வசதி வாய்ப்பு இல்லாம அவங்க போய் இருக்கானா, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. உமா அங்க தங்க வேண்டிய அவசியமே இல்லையே. நான் போய் தங்கியிருந்தேன்னா உடனே என்ன டார்ச்சர் பண்ணணும், இல்ல என்ன சமாதானப்படுத்தணும். அதுக்காக அவங்க தங்கியிருக்கான்னு சொல்லலாம். நான் தான் அது வீட்லயே இல்லையே, எதுக்காக உமா அங்க தங்கணும்? ஏன் சார், இது கூட உங்களுக்கு புரியல அவங்க எதுக்காக அங்க போய் தங்கியிருக்காங்கன்னு? எதுக்கு? நான் மருமகளா அந்த வீட்டுக்குள்ள போயிடக்கூடாது, என்ன தடுக்கிறதுக்கு தான் இப்ப அவங்க அங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு என் மேல வெறுப்பு, பகை. ரேகா, நம்ம ஒரு வார்த்தை பேசினா 9 வார்த்தை திருப்பி பேசாம வாய் ஓயாது. இன்னைக்கு நான் பாக்குறேன், நான் 9 வார்த்தை பேசுறேன், ஒரு வார்த்தை கூட திருப்பி பேச மாட்டா. சரி, அப்படி பேசினாதான் அவளோட பிளான் என்ன, ஐடியா என்ன, எந்த நோக்கத்தோட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா, ஏதாவது தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா மௌனமா இருந்தா அப்படியே நடிக்கிறா. கண்டிப்பா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. விஷயம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல சேகா, விஷம், அவ்வளவும் விஷம். என்ன சார் நீங்க பேங்க் வேலையை பார்க்க சொன்னா நீங்க உமா மேடமை பத்தி பேசி இப்ப பாருங்க, நான் கூட அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கேன். நீங்க முதல்ல இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் அப் பண்ணுங்க சார். இன்னைக்கு நம்ம இந்த ஃபார்ம் எல்லாம் கொடுத்தாதான் நாளைக்கு நமக்கு செக். உமா நடிக்கிறா, ஒண்ணும் பண்ண முடியல, ஒண்ணும் பண்ண முடியல, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். என்ன பண்ண முடியும் உங்களால? இல்ல என்ன பண்ண முடியும்னு கேக்குறேன். நல்ல நாள்லயே அவங்க உங்களுக்கு நாமத்தை போடுவாங்க. ஒரே வீட்ல நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும் போதே உங்களால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியல. இப்போ மாமியார் வீட்ல மாமியாரோட சப்போர்ட்டோட ஜெகத் ஜோதியா இருக்காங்க. அவங்கள உங்களால என்னங்க பண்ண முடியும்? அவங்களோட பிளான் என்னன்னாவது உங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சதா? அதானே தெரியல. அப்ப பேசாம வாயை மூடிட்டு வேலையை பாருங்க. அவங்க நடிச்சா நடிச்சிட்டு போறாங்க. இங்க யாரும் அவங்க நடிப்புக்கு அவார்ட் எல்லாம் கொடுக்க போறது இல்ல. அவ என் குடும்பத்தை டேமேஜ் பண்றா ஸ்னேகா. அவங்க என்ன டேமேஜ் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சா நம்ம போய் தடுக்கலாம். அதான் தெரியலையே. சும்மா புலம்பிக்கிட்டே இருந்தா நம்ம வேலை தானே சார் கெடுது. டிகே கூட இப்ப அவங்களுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்றாரு. அவருக்கும் அறிவில்ல. நம்ம என்ன பண்ண முடியும்? வாருக்கே சப்போர்ட் பண்றானா? அவனை நான் அடிப்பேன். என்ன ஓவரா சப்போர்ட் பண்றான் சார்? என் ஆள் மேல கை வச்சீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன ஓவரா பேசுற நீ? என்ன ஆளு? முதல்ல துரைகேஸ் எனக்கு புருஷன், அப்புறம் தான் உனக்கு தம்பி. அவனை நான் அடிப்பேன். வாய் கொஞ்சம் டென்ஷன்ல குழஞ்சிடுச்சு. துரைகேஸ் முதல்ல எனக்கு தம்பி, அதுக்கப்புறமா உனக்கு லவர். இதான் ஆத்திரம் கண்ணை மறைக்கும், கோவம் புத்தியை தடுமாற வைக்குங்கிறது. உமாக்கு அவ ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம கிட்ட நிறைய டைம் இருக்கு சார். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த பேங்க் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் அப் பண்ணி அவங்க கிட்ட இருந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செக் வாங்குறதுக்கான வழியை பார்ப்போம்.
தயவு செஞ்சு வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சார். நம்ம வாழ்க்கை பிரச்சனையே பேசிக்கிட்டு இருந்தா வேலை நடக்காதுல்ல. ப்ளீஸ் சார். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டல? ஓயே முடிச்சிட்டேன். நான் அப்படியே அதை காப்பி பண்ணிக்கிறேன். அடியில இருக்கு என் ஃபார்ம். ஓகே. ஏய் சுஜி, எக்ஸாம் செம ஈஸி இல்ல? ஆமாண்டி, ஈஸியா தான் இருந்தது. ஆனா நான் கொண்டு போன பிட்டுல ஒண்ணு கூட வரலடி. போடி அறிவு கேட்டவளே, எப்ப பார்த்தாலும் பிட் அடிக்கிறது ஆமா, பத்தியே பேசிக்கிட்டே இருக்க. மச்சான், வெயிலுக்கு குல்ஃபி வேணும்னு கேட்டல, இங்க பாரு 3 குல்ஃபி வருது பாரு. ஏண்டி நீ என்ன பிட்டே அடிக்காத மாதிரி பேசுற? அந்த Black and White இருக்கு, அது யாரு மச்சான்? அந்த மஞ்சள் மங்களகரமா இருக்கா, அது ஏன் ஆளு. நாளைக்கு எக்ஸாம் மட்டும் ஈஸியா இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லடி. ஆளுக்கு ஒரு குல்ஃபியை தூக்கிடுவோமா? ஏய் குல்ஃபி லிஃப்ட் வேணுமா? ஏய் முண்டகனி, என்ன முறைக்கிற? கண்ணை நோண்டிடுவேன். ஏ Black and White, உன் பேர் என்ன? மீனாட்சி தானே? அழுக்கு மூட்டை மீனாட்சி, மூஞ்ச கழுவி நாளாச்சு. இதுக்கு தாண்டி இந்த பக்கம் வர வேணாம்னு சொன்னேன். பேசாம ஷேர் பண்ணி ஆட்டோல போயிருக்கலாம். எவ்வளவு நாள்டி உங்களுக்கு பயந்துட்டு ஆட்டோல போறது? டெய்லி யாரு ஆட்டோக்கு காசு தருவா? ஏ குல்ஃபி, ஏன்ட்ட இருக்குப்ல, நான் தரட்டுமா? டேய், உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உன் ஃப்ரெண்ட் ஏன் பேய் மாதிரி முடி விரிச்சு போட்டிருக்கா? ஏன் நான் தலை விரிச்சு போட்டிருந்தா உங்களுக்கு என்னடா? உங்க மூஞ்சி தான் பேய் மாதிரி இருக்கு. யார பார்த்து பேய்ங்கற? பேய்க்கு பேய் சண்டை வச்சுக்கலாம், வரியா? ஊரே நின்னு வேடிக்கை பார்க்கும். ஏய், இப்போ ஒழுங்கு மரியாதை போறியா இல்ல ஈவ்டீசிங் கேஸ்ல புடிச்சு கொடுக்கவா? என்னது? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியா? என்ன உனக்கு கலாச்சா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி நீ? அப்படி பண்ணு. ஏய், பண்ணு. கை விடு சொல்றடா. கை ஏய், விடு. ஏய், ஏய், கை விடு சொல்றடா. பார்க்கலாம். ஏய், கை விடு. என்ன? ஓவர் பேசியா? ஏய், பார்க்காத போலீஸ். கை விடுடா. ஏய், யாரா நீங்க? ஏய், பெரிய ஹீரோ அவரு, இந்த பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ண வர. நீ அந்த பொண்ணுங்களுக்கு மாவன மச்சானா? பொண்ணுங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்குதுன்னா தட்டி கேட்க தைரியமான ஆம்பளையாவும் மனிதாபிமானம் உள்ள மனுஷனா இருந்தா போதும். ஏய், என்னடா மேல கையிற? ஏய், 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 ஜாடா. ஏய், ஏய், எங்க வந்து யார்கிட்ட? அடி. போறவன. விடுங்கடா டேய். ஐயோ, இவரை அடிக்காதீங்க, சொல்றத கேளுங்க. மச்சான், ஏன் இப்படி பண்றீங்க? மச்சான், என் மேல கை காட்டு. ஏய் போயிடலாம் வாடி, இங்க இருந்தா பிரச்சனை தான் வரும். ஏய், என்னடி பேசுற? அவர் நமக்காக மனிதாபிமானத்தோட சண்டை போட்டுட்டு இருக்காருடி. அவர் விட்டுட்டு எப்படிடி போறது? யாரு மேல? எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாங்கடி. போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். நீங்க பேசுறது ரொம்ப தப்புடி. அப்புறம் அந்த ரவுடிங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? அம்மா தாயே, நீ இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு வா, நாங்க போறோம். வாடி ஏய், போலாம். சுஜி, வா. மீனாட்சி. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க. போடா, போடா. ஊசில போடு மச்சான். போடா. மச்சான். அண்ணா, ஏய் சீக்கிரம் மச்சான் வாங்க. மச்சான், ஆளுங்க வராங்கடா. help பண்ணுங்கடா. உங்களை அப்புறம் கவனிச்சுக்கலாம், வாடா. வா வா. ஏய், இன்னொரு நாளைக்கு மாட்டுவேன். அன்னைக்கு வச்சுக்கிறேன். இருடா, அண்ணா, இருடா. சீக்கிரம் வாங்கண்ணா. ஐயோ, போடா. அண்ணா, ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுமா? இங்க பாருங்க, please, எழுந்திருங்க. ஏய், சீக்கிரம் ஆட்டோ பிடி. ஆட்டோ பிடிப்பா. சார், பாத்து. ஏன் சார் கீழ வந்து சண்டை ஆட்டோ, போடுது? வாங்க. வாங்க. நிறுத்துங்க. ஏத்துங்க. பாத்துப்பா. பாத்து. ஏமா உன் ஆள் ஹாஸ்பிடல் கூட்டு போமா? ஐயோ, இவர் என் ஆள்லாம் இல்லங்க. ஐயோ அதெல்லாம் பேச நேரம் இல்லம்மா, ரத்தம் கொடுத்துமா. முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டு போமா. போமா. ஐயோ, ஏறுமா, சீக்கிரம் ஏறுமா. பக்கத்துல இருந்த ஹாஸ்பிடல் போப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, இங்க பாருங்க. உங்க பேர் என்னங்க சார்? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஏங்க? ஐயோ சார், இங்க பாருங்க சார். அண்ணா, கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. சரிம்மா. இங்க பாருங்க. மேடம், அந்த வார்டு பேஷண்ட் பாத்தீங்களா? டிஸ்சார்ஜ் அந்த பண்ணிடலாமா? பேஷண்ட் மேடம், சாவன்னு சரி சொல்லிருக்கேன். மேடம். மேடம், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் மேடம். என்னங்க இது? தலையில காயம், ரத்தம் வேற வருது. யார் இவரு? உங்களுக்கு என்ன வேணும் இவரு? ஏமா தயங்குற? இவன் ஒண்ணு லவரா இருப்பான், இல்லன்னா பாய் ஃப்ரெண்டா இருப்பான். என்னம்மா, ஈசிஆர் ரோட்ல பைக் ரேசிங்கா? இல்ல உன்னை வச்சு 2 பாய் ஃப்ரெண்டுக்குள்ள தகராறா? சார், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க சார். உண்மையை சொன்னா கோவம் வருது. மேடம், இவர் யாருன்னே எனக்கு தெரியாது. 2 ரவுடிங்க வந்து என்ன ஈவ்டீசிங் பண்ணாங்க. இவர் தான் வந்து சண்டை போட்டு காப்பாத்தினாரு மேடம். ஈவ்டீசிங் தகராறா? அடிதடி சண்டையா? இது போலீஸ் கேஸ் ஆச்சேம்மா. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, அங்க எஃப்ஐஆர் போடுவாங்க. அதை எடுத்துக்கிட்டு இங்க வா. ஐயோ மேடம், போலீஸ்லாம் எப்படி மேடம்? என்னம்மா, என்ன பிரச்சனை? ஒரு அடிதடி கேஸ், போலீஸ் கேஸ் சார். போலீஸ் கேஸா? யாரு?
இவர்தான் சார். சார் என்ன 2 ரவுடிங்க ஈவ் டீசிங் பண்ணாங்க. இவர் தான் வந்து என்னை காப்பாத்தினாரு சார். அவங்க இவர் அடிச்சு போட்டு ஓடிட்டாங்க. மற்றபடி இவர் யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது சார். என்ன போய் போலீஸ் போக சொன்னா எப்படி சார்? பார்க்க நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி தெரியுற. வார்டு பாய், இவரை ஃபர்ஸ்ட் எய்டு கூட்டு போங்க. ஓகே சார். நான் வந்து பார்க்குறேன். நீங்க உங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு 500 ரூபாய் பணம் கட்டிட்டு இங்க வெயிட் பண்ணுங்கம்மா. நான் வந்து கூப்பிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். உங்க நேம் சொல்லுங்க. சரி, நீங்க போய் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவோம். ஓகே, தேங்க்யூ. அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியாச்சு. அவரை போய் பார்த்துட்டு கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர். சாரிங்க, தலையில் அடிபட்டதும் மயங்கி விழுந்துட்டேன். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ். நீங்களும் என்னை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். உங்க பேரு? பிரியா. என் பேர் பிரதீப். நீங்க எந்த காலேஜ் படிக்கிறீங்க? விஸ்காம் படிக்கிறேன், ஆனா எந்த காலேஜ்னு சொல்ல மாட்டேன். அந்த பஸ் ஸ்டாப் பக்கம் ஒரே ஒரு விஸ்காம் காலேஜ் தான் இருக்கு. புத்திசாலி தான் நீங்க. இப்போ பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. ஐயோ, ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க பணம் கொடுத்துருக்கீங்களே, எங்கிட்ட இப்ப காசு இல்லை. இந்தாங்க. நோ பரவாயில்ல, வெறும் 500 ரூபாய் தான் ஆச்சு. ஐயோ, எனக்கு கடன் வச்செல்லாம் பழக்கம் இல்லைங்க. அப்ப இந்த காசை திருப்பி கொடுக்கறதுக்காவது நம்ம 2 பேரும் நடுவில் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல பரவாயில்ல. பரவாயில்லன்னா மறுபடியும் மீட் பண்ணலாங்கிறீங்களா? ஐயோ, பணம் வேண்டான்னு சொன்னாங்க. அந்த பசங்களை ஏதாவது பண்ணுங்க, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ, இதோட அந்த பிரச்சனையை விட்டுருங்க. இல்லை, உங்களை மறுபடியும் வந்து கரை வச்சு வம்பு பண்ணுவாங்க. அப்படி ஏதாவது நடந்தா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. என் நம்பர் நோட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல வேண்டாம். சரிங்க. வெக்கத்தை விட்டு கேட்குறேன், இவ்வளோ அழகா இருக்கீங்க, உங்க நம்பராவது கொடுங்க. என்னது? இல்லை, நீங்க கோவத்தில் கூட ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹலோ, என்னங்க சொல்றீங்க? வாங்க போங்களா, எதுக்கு பிரியா? சும்மா கேஷுவலா வா போனே பேசலாம்ல. பா, இந்த மதுரை எரிச்ச கண்ணகி கூட இந்த மொறப்புக்கு முன்னாடி நிக்க முடியாது போல இருக்கே. அம்மாடியோ, சிரிச்சா புன்னகை அரிசி ஸ்னேகா கூட உங்ககிட்ட தோத்துருவாங்க போல இருக்கே. ஹலோ மிஸ்டர், போதும் போதும், ரொம்ப ஓவரா ஓட்டாதீங்க, என்னால முடியல. அப்போ உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் ஃபோன் பண்ணி உங்களை ஓட்டுறேன். ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ். ப்ளீஸ், கேன் ஐ ஹேவ் யுவர் மொபைல் நம்பர்? சாரி, த நம்பர் யூ ஆர் ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் இன் யூஸ். த பார் பிரியா, முதல்ல உன் ஃபோனை மாத்து. நீ ஸ்மார்ட் ஃபோன்ல வச்சுக்கூடாது. ஏன்? நீ ஸ்மார்ட்டா இல்லை உன் ஃபோன் ஸ்மார்ட்டான்னு அப்பப்போ எனக்கு சந்தேகம் வருது. ஐயோ தாங்கள சாமி, ஆக்சுவலா உங்களுக்கு ஆக்ஷன் மட்டும் இல்ல, காமெடி நல்லா தான் வருது. கீப் இட் அப். ஏண்டி, உன் நம்பர் எனக்கா தெரியாது? உன் ஜாதகமே தெரிஞ்சிட்டு தானே வந்தேன். எனக்கே கட்டுப்பட்டு போகிறேன். கால் கட்டு போடுற வரைக்கும் இந்த பிரதீப் அடங்க மாட்டாண்டி. இனிமே இது எதுக்கு? உமா, நீ ஏமா இந்த வேலையெல்லாம் பண்ற? பரவாயில்ல அத்தை, நீங்களே எவ்வளவு வேலை தான் செய்வீங்க. மீனா கல்யாணமாயி போயிட்டா, இனிமே நான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு கஷ்டப்படணுமேனு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். வரப்பிரசாதமா கடவுள் உன்னை அனுப்பி வச்சிருக்காரு. ஆனா மாமா அப்படி நினைக்கலையே அத்தை. கோச்சுக்கிட்டு ஷீரடி போயிட்டாரே. ஷிரடியில சாய்பாபா என்ன சொல்வாருன்னு நினைக்கிற? உன் மருமகளை நான் தான் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன், போய் சமாதானம் ஆயிக்கேன்னு சொல்வாரு. நிஜமா வார்த்தை சொல்றீங்க? சொல்றாரா இல்லையா நீ பாரு. அவரு கோச்சுக்கிட்டு ஊருக்கு போயிட்டாரு. இங்க யாரு மீனா தனி கொடுத்தனத்துக்கு செலவு பண்ணுவான்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். நீ ஆபத் பாந்தவியா வந்து மீனா வீட்டுக்கு செய்ய வேண்டிய எல்லா சீர்சனத்தையும் குறையில்லாம செஞ்சுட்ட. என் மனசு நிறைஞ்சு போச்சு. என்ன இருந்தா என்ன அத்தை, என் புருஷன் என் கூட இல்லாத வரைக்கும் நான் அட்ரஸ் இல்லாத லெட்டர்.
ஏமா அப்படி சொல்ற? ராஜு வருவாம்மா, அவனை நான் வர வைக்கிறேன். எப்படி அத்த? மீனா வீட்ல பாத்தீங்கல்ல, அந்த ஸ்னேகாவோட ராஜீவ் வராரு. அவங்க 2 பேரும் ஒன்னா சுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம்னு ஒரு சாக்கு. எனக்கு என்னமோ தப்பா என் மனசுக்கு தோணுது அத்த. சச்சா, அப்படியெல்லாம் இருக்காதுமா. மனசு நம்ப மாட்டேங்குதே அத்த. மாமா இருந்திருந்தா அவளும் 3 எழுத்துக்காரி, அவரும் 3 எழுத்துக்காரன்னு சொல்லிருப்பாரு. அதனால என்னம்மா நீ அப்படியெல்லாம் நினைக்காத. ராஜு அந்த அவதார புருஷன் ராமனுக்கு சமம். எங்க கிட்ட பணம் காசு இருக்குதோ இல்லையோ, ஆனா பண்பாடும் கலாச்சாரமும் நிறையவே இருக்குமா. எங்க பிள்ளைங்களுக்கும் அதை நாங்க ஊட்டிதாம்மா வளர்த்திருக்கோம். ஐயோ அத்த, நான் அப்படி சொல்ல வரல. அவர் மேல எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. இப்ப என்னவோ குளத்துல கல்லெறிஞ்ச மாதிரி மனசு கலங்கி போயிருக்காத்த. நாங்க 5 வருஷமா இப்படி இல்லையா அத்த? எவ்வளவு அந்யோன்யமா இருந்தோம். இவ வந்துதான் பூக்கடைய சாக்கடையா மாத்திட்டான். என்னைக்கு இவ ஆபீஸ்ல வேலைக்கு வந்தாலோ அன்னைக்கு போச்சு அத்த. என்னோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே. அதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ராஜீவ கட்டி இழுத்துட்டு வந்துடலாமா? முடியாது அத்த. அவ விடமாட்டா. அவ என் புருஷனை இந்த வீட்டுக்கு வரவும் விடமாட்டா, என் கூட சேரவும் விடமாட்டா. மனசுக்கு தப்பா தோணுது அத்த. இது எப்படி நான் துவாரகேஷ் கிட்ட சொல்லுவேன்? சொன்னாலும் அவர் என்ன நம்பணுமே. அப்படியா நீ சொல்ற? ஸ்னேகா அவ்வளவு மோசமானவளா? ஸ்னேகா அவ்வளவு மோசமானவளா? நல்லா யோசிங்க அத்த. உங்களுக்கும் தப்பா தான் தோணும். சச்சா, எனக்கு அப்படி தோணலம்மா. அவ ஏதோ துவாரகேஷ் தான் சொல்லிட்டு இருக்கா. இவனும் அவ மேல உயிராதான் இருக்கான். அதனால நீ கண்டபடி மனச ஓட விடாத. உன்கிட்ட ராஜீவ கொண்டு வந்து சேர்க்கறது என்னோட பொறுப்பு. ஸ்னேகா பத்தின சந்தேகத்தை இந்த கிழவி மனசுல ஆழமா விதைச்சாதான் ஸ்னேகாவை இந்த வீட்டுப்படி ஏறாம தடுக்க முடியும். ஆனா கிழவி சாதாரணமா மசிய மாட்டேங்குதே. தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். பிரியா, இங்க வா. கிச்சன்ல டீ போட்டு வச்சிருக்கேன், எடுத்து குடிப்போ. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. ஏய், இங்க வாடின்னு சொல்றேன்ல. என்னம்மா? என்னாச்சுடி, எவ்வளவு டல்லா இருக்க? பிரியா, என்ன பிரியா அது? என்னது? ஐயோ அத்த, ரத்தம் அத்த. ஐயோ, என்னடி, எங்கடி அடிபட்ட? எப்படி ஆச்சு? எங்கடி அடிபட்ட சொல்லு. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எந்த கடங்காரன் வண்டியில மோதினானோ? வேற எங்கெல்லாம் அடிபட்டிருக்கு? ஐயோ அம்மா, கொஞ்சம் பேச விடுமா. 2 பேர் என்ன ரோட்ல ஈட்டீசிங் பண்ணாங்க. அப்போ ஒருத்தர் வந்து எனக்காக சண்டை போட்டாரு. அவங்க அவரை அடிச்சுட்டு ஓடிட்டாங்கம்மா. நான் அவரை ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரேன். யாரடி அவ? என்ன ஆனா? ஐயோ அம்மா, அவருக்கு ஒன்றும் ஆகல. அவரோட காயத்துக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. யார் வீட்டு புள்ளையோ ஆபத் பாந்தவனா வந்து உன்னை காப்பாத்திருக்கான். இது மாதிரி ஒரு உத்தமி இருந்தா போதுமா? ஊர் உலகத்துல மத்தவங்களும் உத்தமிகளா இருந்து ஆம்பளை பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்க கூடாது? இப்படியா போற வர பொண்ணுங்களை எல்லாம் கெண்டல் பண்ணுவாங்க? போழா போறவனுங்க. இருடி, நான் போய் துண்டு நைட்டி எல்லாம் கொண்டு வரேன். நீ முதல்ல போய் குளி. பிரியா, உனக்கு ஒண்ணு அடிபடலையே. உன் ட்ரெஸ்ல ரத்தக்கரையை பார்த்ததும் எனக்கு உயிரே போச்சுமா. நீங்கெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை. எனக்கு ஒன்றும் ஆகல. அந்த பையனுக்கு ரொம்ப அடியோ? கொஞ்சம் அதிகமான அடிதான். இருந்தாலும் அவர் எனக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவர் இருந்தப்போ எனக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. இது ஏதாவது காலி பசங்க டெக்னிக்கா இருக்க போது. நாட்டுல இப்படியும் சில செட்டப் பண்ற பொறுக்கிங்க இருக்காங்க. உங்களுக்கு அவரை பத்தி என்ன தெரியும்? நீங்க கண்ணால வந்து பாத்தீங்களா? எப்படி நீங்க முன்ன பின்ன தெரியாதவங்களை பத்தி இப்படி சந்தேகமான ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க? என் மேல ரொம்ப அக்கறையா பாசமா அட்வைஸ் பண்றதா நினைப்பா? உங்க புத்திசாலித்தனத்தை உங்களோட வச்சுக்கோங்க. ஐ அம் நாட் அ ஃபூல். வந்துட்டாங்க பெருசா பேச. ச்சே.
பிரதீப், நான் உமா பேசுறேன். சொல்லுங்க மேடம். சும்மா மருந்து வைடான்னு சொன்ன, நீ விருந்தே வச்சு அனுப்பிட்ட. என்ன சொல்றா மேடம்? உன்னை பத்தி பேசும்போது அவ கண்ணுல ஒரு மின்னல் அடிக்குது. அவ பார்வையில ஒரு கிறக்கம் தெரியுது. அநேகமா உன்னை நினைச்சு இனிமே அவ உறக்கம் போயிடும் நினைக்கிறேன். எனக்கு அவளை பிடிச்சிருக்கு மேடம். அவ கண்ணு சும்மா நின்னு பேசுது மேடம். அது பேச பேச ரொம்ப ஆபத்து. ஜாக்கிரதையா இருக்கணும். அவ விழறதுக்காக தான் இந்த குழியை வெட்டியிருக்கோம். தப்பி தவறி நீ விழுந்துடாத, அப்புறம் முதலுக்கே மோசமாயிடும். கவலைப்படாதீங்க மேடம். பசிக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட்றோம் நான் இல்ல, ருசிக்கு விதவிதமான ஹோட்டல் தேடுறவன். நீ இப்ப சொன்னதை நான் ஞாபகம் வச்சுக்க போறதில்ல, நீ ஞாபகம் வச்சுக்கோ, அது போதும்.